ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 5 வருஷம் மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ கூட வந்து பூத்தது கிடையாது. செடி ஆனால் வளர்ந்துக்கிட்டே போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அடுத்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியெல்லாம் நல்லா தான் இருக்குது, பூக்களும் பூக்கலை, செடி வந்து அப்படியே இருந்துச்சு, ஆனால் டக்குன்னு வந்து காஞ்சு போச்சு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்காமல் செடி குச்சியாகவே இருக்குது, பூக்கள் வந்து நிறையவும் பூக்க மாட்டேங்குது, கொத்து கொத்தான பூக்கள் வந்து எனக்கு பூக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னதான் நம்ம மல்லிகைப்பூ செடிகளுக்கு உரம் மருந்து கொடுத்துக்கிட்டே வந்தால் கூட ஒரே ஒரு டிப்ஸ் வந்து கரெக்டாக அந்த மல்லிகைப்பூ செடிக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தால் மட்டும்தான் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க வைக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா நர்சரிலேருந்து வச்சுருக்க ஒரு புது நாற்று தான். இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தளவு இருக்குது, மேலே ஒரு தளவு இருக்குது. இப்படி இருக்க மல்லிகைப்பூ செடியை என்ன செய்யணும்னா, அந்த மல்லிகைப்பூ செடியை ஒரு அடி ஹைட்டோ இல்லை இது நாற்று தான் நாங்கள் நர்சரியில் வச்சுருக்கனால ஒரு 1/2 அடி ஹைட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவோம். இது எதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த செடியில் பாருங்களேன், பூ வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குன்றத ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 மொட்டுக்கள் அந்த மாதிரி இருக்குது. அதாவது எப்படின்னா பூக்கள் பூத்து நிறைய பூக்கள்லாம் கொட்டி இருக்கும், காம்புகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஒரு செடியை வந்து சாம்பிளுக்கு எடுத்து வச்சு கூட காமிக்கிறோம். இப்போ இந்த செடி வந்து இவ்வளோ பூக்கள் பூத்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உரம் மருந்து கொடுக்கறது அது வேறு விஷயம். அதாவது எப்படின்னா செடி தலையிறதுக்கு, செடியில் நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு மருந்து வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கட் பண்ணி விடுறது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செடியை வந்து இன்னும் க்ரோ ஆகும். இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிம்பை கட் பண்ணி விட்டா கீழேருந்து அடுத்து ஒரு 5-6 சிம்பு வந்து தழைஞ்சு வரும். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியிலே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 அரும்பு மொட்டுக்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்படி கட் பண்ணி வளர்த்தா நம்ம வீட்டில் தொட்டியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை தரையில் வச்சுருந்தாலும் சரி, அது எவ்வளோ பூக்கள் பூக்குதுன்றதை பற்றி லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்குவோம், காமிக்கிறேன். அதே இதை நீங்கள் கட் பண்ணி விடாமல் அப்படியே வச்சு வளர்க்குறீங்கன்னா அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியில் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக 2 3 சிம்பு தான். அந்த 3 சிம்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொட்டு வைக்கும், அந்த தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மொட்டு வைக்கும். உங்களுக்கு செடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இருக்கிறது தான் சாம்பிள் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் உள்ள செடி வந்து ஹைட்டாக போய்கிட்டே இருக்குமே தவிர பூக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து பூக்காது. நீங்கள் வீட்டிலே மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தா கூட இப்போ சம்மர் சீசன் இல்லை மழை காலம் அப்படின்லாம் மல்லிகைப்பூ செடிக்கு கணக்கு கிடையாது. சம்மர் சீசனில் கூட கட் பண்ணி விடலாம். அதாவது எப்படின்னா ஒரு அடி ஹைட்டு விட்டு, இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஹைட் விட்டு ஒரு 5 சிம்பு இருக்குது, ஒரு அடி ஹைட் விட்டு நம்ம கட் பண்ணும்போது அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 5 சிம்புலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்புக்கு பார்த்தீங்கன்னா 5 சிம்பு 5 குருத்துக்கள் வந்து தழைஞ்சு வரும். அப்படின்னும்போது உங்களுக்கு பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும். நீங்கள் கட் பண்ணி விடாமல் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா செடி மட்டும்தான் வளருமே தவிர பூக்கள் வந்து பூக்காது. இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கு. இதில் இருக்க செடியில் இருக்க பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொட்டிருச்சு. இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாற்று தான், ஒரே ஒரு நாற்று தான் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஹைட்டுக்குள்ளே தான் மட்டும்தான் இருக்குது. இதில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பு இருக்குன்றதை பாருங்கள். ஒரு 1.5 அடி ஹைட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிம்புகள், அதாவது ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 சிம்பு பிரான்ச் பக்கம் இந்த மாதிரி கிளைகள் வந்து இருக்குது. மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டு வளர்த்தா மட்டும்தான் பூக்கள் வந்து நிறைய பூக்கும். நீங்கள் என்ன மருந்து உரம் எது கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இருக்கவே செய்யாது. அதனால் மல்லிகைப்பூ செடி பூத்துருச்சுனாலும் பூக்கள் பூக்காமல் இருந்தாலும் கட் பண்ணி விடுங்க. பூக்களை பறித்ததுக்கப்புறமும் அந்த காம்புகளை வந்து நல்லா கட் பண்ணி எடுங்க. காம்புகளை கட் பண்ணி எடுக்காட்டி கூட ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா இறக்கி வந்து கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணி விட்டால் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 5 தளிர்கள் வரும். அடுத்து அந்த 5 தளிர்களையுமே கட் பண்ணி விடுற போது பூத்ததுக்கப்புறம் நிறைய தளிர்கள் வரும். இப்போ இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா தொட்டியில் வந்து வச்சுருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம். பட் வந்து கரெக்டாக வந்து அந்த பராமரிப்புகள் பண்ணாமல் விட்டுருக்கனால செடி வந்து கொஞ்சம் ஹைட்டாக போயிருக்கு. சிம்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான சிம்புகள் இதான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியை பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இந்த அளவுக்கு பெரிய செடி தொட்டியில் வச்சுருக்கோன்னும்போது ஒரு அடி இல்லைன்னா 1.5 அடி ஹைட் விட்டு அந்த மல்லிகைப்பூ செடியை ஃபுல்லாமே கட் பண்ணி விட்டுறணும். அப்படி கட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் மல்லிகைப்பூ செடி காஞ்சு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 காரணம் மட்டும்தான். ஒன்று பார்த்திங்கன்னா தண்ணி அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அந்த வேர் பகுதியில் தண்ணி தேங்கி நின்று வேர் அழுகி வந்து மல்லிகைப்பூ செடி வந்து டெத் ஆகும்.
2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடிக்கு வந்து மண் வந்து அதிகமா வந்து ட்ரை ஆகும். அப்படி நம்ம ட்ரை ஆக விட்டு அந்த மல்லிகைப்பூ செடி வந்து காஞ்சு போக சான்ஸ் இருக்கு. மத்தபடி மல்லிகைப்பூ செடி வந்து சம்மர் சீசனோ, இல்ல மழை காலத்திலயோ எந்த டயத்துலயும் பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடி வந்து காஞ்சு போகவே செய்யாது. நல்லா சன்லைட் படுற மாரி ஒரு இடத்துல வச்சு விட்டாலே மல்லிகைப்பூ செடியில வந்து எப்பயுமே வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் வந்து மல்லிகைப்பூ செடிய கொடி மாரி வளர்த்தா நல்லா பூக்குமா? இல்ல செடி மாரி வளர்த்தா நல்லா நிறைய பூக்கள் பூக்குமான்னும் கேட்டிருக்கீங்க. மல்லிகைப்பூ செடிய பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணி விடுறோமோ, அந்த அளவுக்கு தான் நல்லா வந்து பூக்கள் பூக்கும். ஒரு நாத்தாகி இருக்குன்னும்போது நமக்கு தரையிலேயே வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும். அதாவது நீங்க கொஞ்சம் ஹைட்டா மாடிக்கு அந்த மாரி ஏத்தி, அதுக்கடுத்து பூக்கள் பூக்க வைக்கணும்னா, நீங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து அந்த சிங்கிளா போற சிம்ப மட்டும் விட்டு, எவ்வளோ தேவையோ அந்த ஹைட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஏத்திக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த நுனிய ஃபுல்லாமே கிள்ளி விடுங்க. இல்லன்னா கட் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து கொடி மாரி போக விடாம சுத்தி எல்லா குருத்தையும் கிள்ளி கிள்ளி கட் பண்ணி விட்டீங்கன்றாலே, உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நெறைய பூக்கள் பூக்கும். என்னைய பொறுத்தளவுக்கு மல்லிகைப்பூ செடின்றத பார்த்தீங்கன்னா, கொடியா போறத விட செடியா பூக்கிறதுல வந்து நெறைய வந்து பூக்கள வந்து பறிச்சுக்கிட்டே இருக்க முடியும். தொட்டியில வச்சிருந்தாலும் சரி, இல்ல தரையில வச்சிருந்தாலும் சரி, செடியா வளர்த்து பாருங்க. பூக்கள் வந்து நெறைய வந்து பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல காட்டுனது தான் சின்ன நாத்துல ஒரு கட் பண்ணாத நாத்தையும் காமிச்சேன். கட் பண்ணி விட்ட நாத்தையும் காமிச்சோம். அதில எவ்வளோ பூக்கள் இருக்குன்றத. இத மட்டும் கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. சன்லைட் நல்லா படுற மாரி இடத்துல வச்சுக்கங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.